நிஃப்டியில் ஒரு ட்ரேட் எடுத்திருந்தோம். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் பேஸ் பண்ணி தான் இந்த ட்ரேட் எடுத்திருந்தோம். ஸோ ட்ரெண்ட் லைன் ட்ரிக்கும் யூஸ் பண்ணி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் பேஸ் பண்ணி தான் பியூராக அந்த ட்ரேட் எடுத்திருந்தோம். ஸோ இங்கே ஒரு சப்போர்ட் இருந்தது. லாஸ்ட்டாக கேண்டில் வந்து நேற்று இங்கே தான் ஃபினிஷ் பண்ணியிருந்தாங்க. ஸோ மார்க்கெட் ஓப்பன் பண்ணி கீழே அந்த சப்போர்ட் எடுத்துகிட்டு இந்த ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட் உடைக்க முடியாமல் மார்க்கெட் மறுபடியும் புல் பேக் எடுத்தாங்க. ஸோ இந்த லெவல் மறுபடியும் பிரேக் பண்ணி கீழே வந்துட்டாங்க. ஸோ இங்கே இருக்கிற சப்போர்ட்டை உடச்சி கீழே வந்ததுக்கப்புறம் இந்த ரெசிஸ்டன்ட் ட்ரை பண்ணிவிட்டு மறுபடியும் கீழே வந்த மார்க்கெட்டு இங்கேயே வந்து ட்ரேட் ஆனாங்க. ஸோ இந்த லெவலில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பையர் லோவும் இங்கே ஒரு பையர் லோவும் நமக்கு கிடச்சிது. ஸோ ப்ரைஸு இந்த ரெண்டு பையர் லோவையும் ஒரு செல்லர் சேலஞ்சு வச்சுருந்தாங்க. ஸோ நமக்கு செல்லர் சேலஞ்சு வச்சுருந்தாங்கன்னா ப்ரைஸ் இங்கே போகும், இங்கேருந்து நம்ம செல் எடுப்போம். ஸோ இங்கே ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட் இருக்குது, டபுள் டாப் இருக்குது, ப்ளஸ்ஸு ட்ரெண்ட் லைனோட ரிஜெக்ஷன் இருக்குது. இந்த மூணையும் பேஸ் பண்ணி புட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சப்போர்ட் வரைஞ்சிருந்தோம், இங்கே ஒரு சப்போர்ட் வரைஞ்சிருந்தோம், இங்கே ஒரு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட்டு, இங்கே ஒரு செகண்ட் ரெசிஸ்டன்ட்டு. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு செல்லரோட ஹை கிடச்சிருந்தது. இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து ஒரு பையர் சேலஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இங்கே கீழே வந்தோன்னா நம்ம பை எடுப்போம். எக்ஸாக்டாக சப்போர்ட் ப்ளஸ் ட்ரெண்ட் லைனில் வந்தது. ஸோ 189 ட்ரேட் ப்ளேஸ் பண்ணியிருந்தோம். இந்த ஹை வரைக்கும் ட்ரேட் ஹோல்ட் பண்ணியிருந்தோம். ஸோ 220 இந்த ட்ரேடை நம்ம க்ளோஸ் பண்ணி கிட்டத்தட்ட 30 பாயிண்ட் நம்ம கேப்சர் பண்ணோம். எல்லாமே வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்டோட லாஜிக் வச்சு தான் நம்ம ட்ரேட் பண்ணுவோம். ப்ளஸ் நம்மளோட ட்ரெண்ட் லைன் ட்ரிக்கு யூஸ் பண்ணியிருந்தோம். தேங்க்யூ.